இவருதான் உங்க கொள்ளு தாத்தா ராஜா தானவ் தோலாவோட கொடூரமான உண்மை கதை. இதுக்கப்புறம் அவர் அதே வாளால அவர் கழுத்தை அவரே வெட்டிக்கிட்டாரு. இன்னைக்கும் அவரோட விஷயங்கள் இந்த அரண்மனையில நிலைச்சிருக்கு. இன்னைக்கும் எந்த பெண்மணியும் இங்க உயிரோடவே இருக்கிறது கிடையாது. நீ இங்கிருந்து போயிடு சின்ன எஜமானி அம்மா, இங்கிருந்து போயிடு. யூ நோ வாட், எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நீயும் உன்னோட முன்னோர்களும் இந்த அரண்மனையை பல காலமா பாதுகாக்கிறீங்க. அதனால உங்களோட அர்த்தமில்லாத இந்த கதையை கேட்டு நான் ரொம்ப பயந்து நம்பி இங்க இருந்து ஓடணும். ஆனா இந்த விஷயம் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். இந்த கோடிக்கணக்கான ப்ராப்பர்ட்டிக்கு நான் ஒருத்தி தான் வாரிசு. அதனால நான் என்ன சொல்லணும் அதான் நடக்கணும். இன்னொரு விஷயம், என் கூட சில விருந்தினர்கள் வந்திருக்காங்க. அவங்க இதுல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. அது என்னன்னா தூஹிகாந்தா, நான் இப்ப வந்து இந்த அரண்மனைய ஹோட்டலா மாத்த போறேன். அப்புறம் இங்க இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்காங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் போய் இந்த மாதிரி ஸ்டூபிட் ஸ்டோரிஸ்லாம் சொன்னேன்னா, ஆனா உங்க ராஜா என்ன பண்ணுவாரு தெரியாது. ஆனா நான் உன்னை இனிமே எந்த கதையும் சொல்ல முடியாத அளவுக்கு ஆக்கிடுவேன், புரியுதா? வாய மூடு, வாய மூடு. டிஃபனுக்கு டைம் ஆயிடுச்சு, அவங்களுக்குலாம் டிஃபன் எடுத்து வை. இடியட். எஜமானியம்மா, எஜமானியம்மா, உங்க நண்பர்கள் இருக்காங்கல்ல, மும்பை லண்டன்ல இருந்து வந்தவங்க, அவங்க அறையில இல்லங்க. அட என்ன சொல்றீங்க? இவ்ளோ பெரிய அரண்மனை இங்கதான் எங்கயா சுத்திட்டு இருப்பாங்க. போய் பாருங்க, நல்லா போய் தேடி பாருங்க. செத்தாச்சு. நான் அப்பவே சொன்னேன், இங்க எந்த பெண்கள் வந்தாலும் அவங்க உயிரோட போக மாட்டாங்கன்னு. செத்துட்டாங்க. கொஞ்சம் வாய மூடுறியா? வாய மூடு. அப்புறம் நீ ஏன் மூஞ்சதுக்கு பாக்குற? போ, போய் உள்ள போய் தேடு, அங்கதான் இருப்பாங்க. கோ. சின்ன எஜமானியம்மா, எஜமானியம்மா, அரண்மனையில எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், அவங்க 2 பேரையும் காணோம். சின்ன எஜமானியம்மா, தியாவும் மாயா மேடமும் வெளியில கூட காணோம். அங்கேயும் இல்ல, உனக்கும் தெரியாது. இங்க என்னடா பிரச்சனை? நீங்களாம் இங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, வீட்டுக்கு வந்த விருந்தினர்கள் நைட்டு படுக்கிறாங்க, காலைல எந்திரிக்கிறாங்க, ஆனா அவங்க எங்க போனாங்கன்னு உங்க யாருக்குமே தெரியாது. நீங்களாம் என்ன பண்றீங்க? தூங்கிட்டு இருந்தீங்களா? ரிலாக்ஸ் ஆஷிமா, நீ எதுக்கு இவ்வளோ ஹைப்பர் ஆகுற? அதோட காணாம போறதுக்கு தியாவும் மாயாவும் குழந்தைங்களா? நான் என்ன செய்யட்டும்? இந்த ஃபேஸ் பேக், ஹாட் வாட்டர் பாத் எடுக்கலான்னு பார்த்தா முடியாது போல இருக்கே. அட என்ன நீ, மார்னிங் 9 o'clock தானே ஆகுது. அரண்மனையில் இல்லைன்னா வேற எங்கன்னா ஊர் சுற்றி பார்க்க போயிருப்பாங்க. இதையே இவ்வளோ பெரிய விஷயமாக்குற? அவங்க என்ன செத்தா போயிட்டாங்க? ரோனா, எப்படி உன்னால அவங்களை இப்படி சொல்ல முடியுது? செத்தா போயிடுவாங்க அப்படின்லாம்? அட அது இல்லை, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். சாரி. இட்ஸ் ஓகே. இங்க என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ஃபோன் பண்ணா கூட அவங்க எடுக்க மாட்டாங்க. நான் சொன்னேன்ல, நான் தான் சொன்னேனே எஜமானி அம்மா, ராஜா எந்த பெண்மணிகளையும் உயிரோட விட மாட்டாரு. அதைத்தான் நான் அவங்க கிட்ட சொன்னேன். யாரு விட மாட்டாங்க? யார சொல்ற? யார் நீங்கலாம்? எப்படி உள்ள வந்தீங்க? சிஐடிஸ். இங்க 2 கொலை நடந்ததா நாங்க கேள்விப்பட்டோம். கொலையா? யார் உங்ககிட்ட சொன்னாங்க? நான் தான். நீ என்ன சொல்லிட்டு இருக்க கிட்டோ? யார் இங்க கொல்லப்பட்டிருக்காங்க? யாரு? உனக்கு பைத்தியமா என்ன? I'm very sorry sir. இவன் உங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கான். இங்க எதுவுமே நடந்திருக்கு. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கிட்டு நம்மளுக்கு சொல்லுவாரு. சொல்லுங்க கிட்டு, என்ன நடந்துச்சு? சார், இங்க 2 பெண்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. பெண்களா? அப்போ தியா மாயா கொல்லப்பட்டாங்களா? வாங்க சார். பாடி எங்க இருக்கு? இங்க இருக்கு சார்.
இங்க தான் சார் இருந்தது. சார் சத்தியமா நான் பார்த்தேன், தலை வெட்டப்பட்ட 2 பிணங்கள் இருந்தது. எங்க போச்சு? சார் நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன், இங்க எந்த பாடியும் இல்ல, இங்க யாரும் கொல்லப்படலன்னு. இங்க இருந்த பாடி எங்க, அப்புறம் இந்த கொலை நடந்துச்சா இல்லைன்னு நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கொஞ்சம் வெளியே போறீங்களா ப்ளீஸ்? வெளியே போங்க. செக் பண்ணுங்க. சார் இங்க பாருங்க சார், இதுல ரத்தம் படிஞ்சிருக்கு. அப்படின்னா இங்க ஏதோ நடந்திருக்கு. அப்படி இல்லைன்னா இங்க எப்படி ரத்தம் வரும்? ரத்தம் பிணம் ரெண்டையும் மறைச்சிருக்கீங்க. அபிஜித் சார், இப்ப சொல்லுங்க, என்ன போய் சொல்ல போறீங்க? இந்த 2 பேர் தானே, தியா மாயா. என்ன இது, இவங்களுக்கு தலை கூட இல்லையே. அதோட நேத்து நைட்டு அவங்க இந்த ட்ரெஸ்ஸை போடல. இந்த ட்ரெஸ் எங்கேருந்து வந்துச்சு உங்ககிட்ட? அப்புறம் ஏன் இவங்களை இந்த மாதிரி கொலை பண்ணிருக்கணும்? நான் அப்பவே சொன்னேன், சின்ன எஜமானி அம்மா கிட்ட அப்பவே சொன்னேன், பெண்களோட இங்க இருக்காதீங்கன்னு அப்பவே சொன்னேன். ராஜா தானோ தோலா அரண்மனையில இருக்கிற எல்லா பெண்களையும் கொன்னுடுவாரு, அவரோட ராணிய கூட கொன்னு இருக்காருன்னா பாருங்க. நான் தான் உங்களுக்கு புரிய வச்சேனே, புரிய வச்சனா இல்லையா? சரி எனக்கு தெரியும் இதெல்லாம் யார் பண்ணிருக்காங்கன்னு. இதோ இவன் தான். நான் இதெல்லாம் பார்த்துட்டு இங்க இருந்து பயந்து ஓடி போகணும். ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி மேல இவனுக்கு ஒரு கண்ணு, அதனாலதான் இவன் பண்ணிருப்பான். கொலையை யாரு பண்ணா யாரு பண்ணல அதெல்லாம் நாங்க கண்டுபிடிப்போம். அதுவும் 24 மணி நேரத்துக்குள்ள. ஹலோ, வாங்க சார். கட்டோரி நம்ம கிட்ட ஏதாவது சொல்ல நினைக்கிறானா? ஆமா சார், 48 மணி நேரமா அமைதியா இருந்தவன் இப்போ உங்ககிட்ட அர்பிஸ் தோங்காராவோட ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்றான். அவன் பேச்சை கேட்டு நம்ம நம்பிடுவோன்னு தான் அவன் இந்த மாதிரி ட்ராமாலாம் பண்றான். அப்புறம் நைஸா நழுவிடுவான். அதுக்கு வாய்ப்பே இல்லை சார். இங்கேருந்து அவனால் அவ்வளோ ஈஸியாக தப்பிக்கவே முடியாது, யாரையும் ஹார்ம் பண்ணவும் முடியாது. இங்கே 3 லேயர்ஸ்லேயும் கார்ட்ஸ் இருக்காங்க, எப்போவுமே எச்சரிக்கையோடு இருப்பாங்க. அதோட இங்கே அவனை அடைக்கிறதுக்கு முன்னாடி மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணியாச்சு. நீங்க முன்ஜாகிரதையா இருக்கிறது தெரியுது, ஆனா அவனை 24 ஹவர்ஸும் நீங்க கண்காணிக்கணும். எப்போ வேணா என்ன வேணா பண்ணுவான். ஒரு வித்தியாசமான செல்ல அவனை போட்டு வச்சுருக்கோம். சொல்லப்போனால் அவன் சாப்பிட்றதுக்கும் குடிக்கிறதுக்கும் பேப்பர் பிளேட்ஸ், பேப்பர் கிளாஸ் தான் கொடுக்குறோம். சந்திக்கிறத விடுங்க, அவங்களால யார்கிட்டையும் பேசக்கூட முடியாது. இன்னைக்கு திடீர்னு உங்களை சந்திக்கணும்னு விரும்புனா அதுதான் உங்களை கூப்பிட்டோம். நெல்லு, உள்ள யாரும் போகக்கூடாது. நீங்க ஆபீசர் கூட வந்திருக்கலாம், ஆனா உள்ள போக முடியாது. ரிலாக்ஸ் பாய்ஸ், 2 பேரும் சிஐடி காரங்க. இவங்களால தான் அவன் இன்னைக்கு உள்ள இருக்கான். வாங்க. நாங்க இவங்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரி சார். ஹார்பிஸ் டோங்காராவை பத்தி என்ன சொல்ல போற? சஞ்சுவோட டெட் பாடியை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? ஹார்பிஸ் டோங்காரா எங்க இருக்கான்? ரொம்ப கோபம் வருதுல்ல?
இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண கத்துக்க. தியானம் பண்ணு, யோகா பண்ணு, எல்லாம் சரியாயிடும். எங்களை எதுக்காக கூப்பிட்ட? நானா கூப்பிட்டேன்? எங்ககிட்ட ஏதோ சொல்ல போறதா ஆபீசர் சொன்னாரு. நான் சொல்ல விரும்புறேனா? அப்படியா? ஒன்றும் இல்லை. அட ஆமா, அது என்னன்னா, நீங்க என்ன பிடிச்சிட்டீங்க, இங்க விட்டுட்டு போயிட்டீங்க. தனியா ரொம்ப போர் அடிச்சுது, அதான் உங்களை கூப்பிட்டேன். கோபம் வருதா? உங்க 2 பேரையும் கிண்டல் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களையும் கிண்டல் பண்றியா? எங்களையும் கிண்டல் பண்றியா? கழுத்தை விட்டுருப்பா, வேற கழுத்து கிடையாது. அபிஜித், உன் ஃப்ரெண்டு கிட்ட என் கழுத்தை விட சொல்லு. அபிஜித். தயா, வேண்டாம் வேண்டாம் தயா. அப்பாடா, பரவாயில்ல. ரொம்ப கோவப்படுறான், மூளை ரொம்ப சூடா இருக்கு. ரொம்ப கிண்டலா இருக்கா? உனக்கு என்னடா வேணும்? நீங்க எல்லாரும் தோத்து போகணும், நீங்க ஏமாறத பார்க்கணும். ரொம்ப நிம்மதி கிடைக்குது. இந்த எலி பூனை விளையாட்டெல்லாம் விளையாடுறல்ல, இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. நீ பேசிதாண்டா ஆகணும். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு. அந்த நாள் வரவே வராது அபிஜித் சார். அப்ப பறந்துருவேன். ஆனாலும் நீ கேட்குறிய, எதையாவது சொல்லி தொலைக்கிற. சஞ்சயோட டெட் பாடிய நான் தான் திருடினேன். ஆனா அதை வச்சு என்ன பண்ணுவேன்னு அதை சொல்ல முடியாது. டாக்டர் சாலுங்கி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு, ஆனா அடிக்கடி இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியாது. வரப்போற நாட்கள்ல நடக்கிறத பாரு. சிஐடியோட நாட்கள் மோசமாக போக போகுது. டிக் டாக் டிக் டாக். இவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். வேற விதமா தான் இவன் வாயை திறக்க வைக்கணும். நீ கொஞ்சம் அமைதியா இருதையா, நான் ஏசிபி கிட்ட பேசுறேன். கன்சவுண்டா? என்ன சொல்ல சார்? உள்ள குண்டு சத்தம் கேட்டுச்சு. சீக்கிரம் தொடங்க. இவனை யாரு சுட்டது? இவங்கிட்ட கண் எப்படி வந்தது? எங்களுக்கு தெரியாது சார். அபிஜித் இவன் செத்துட்டான். ஐயோ, இவன் எப்படி செத்தான் சார்? எப்படி செத்தானா? இதுக்கான பதில நீ தான் சொல்லணும், உன்னோட கார்ட்ஸ் தான் சொல்லணும். வெளியே காவல் காக்குறாங்களே அவங்க. ஆனா கார்ட்ஸ் வெளியே இல்லையே சார். என்ன? ஆனா நாங்க தான் பார்த்தோமே. இல்ல, நான் வரும்போது யாருமே இல்ல. எங்க போயிட்டாங்க இவங்க? சார், நான் பாக்குறேன். என்ன நடக்குது? அவனே சுட்டுக்கிட்டானா? அப்ப கன் எங்க இருந்து வந்துச்சு? அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தூரத்துல ஒரு நாடு, அந்த நாட்டோட பேரு சுவிட்சர்லாந்து. அங்க சிஐடியோட ஒரு 3 சூப்பர் ஆபீசர்ஸ் ஒரு கெட்டவனை சுட்டாங்க. அந்த கெட்டவன் பேரு ஹர்பிஸ் டோங்காரா. குண்டடி பட்டோன்ன டோங்காரோட பாடி அங்கேயே விழுந்துருச்சு. ஆனா அந்த 3 ஆபீசர்ஸும் டோங்காரா பாடியை அங்கேயே விட்டுட்டு வந்தாங்க. அதே இடத்துல தெரியுமா, டோங்காரா உடம்புல இருந்து இன்னொரு கெட்டவன் உருவாயிருக்கான் தெரியுமா? அவன் தான் கட்டோரி டம்டா. இந்த கட்டோரி டம்டா என்னோட தூக்கத்தையே கெடுத்து வச்சிருக்கான். சார், இனிமே அவன் உங்க தூக்கத்தை கெடுக்க மாட்டான். அவன் செத்துட்டான். அவன் ஒண்ணு சாகல,
அவன் தன்னையே சுட்டுக்கிட்டான், அதுவும் நீங்கெல்லாம் இருக்கும்போது. அது சரி, அவங்கிட்ட இருந்து எவ்வளவு தூரத்துல இருந்தீங்க? சார் அது வந்து 25 இல்ல 30 ஃபீட் இருக்கலாம். ஓ, 25 30. அதோட நீங்க அவனை எப்ப சந்திச்சீங்க? 3 இல்ல 4 நிமிஷம் முன்னாடி. ஓ, அப்ப நீங்க கண்ணை பார்க்கலையா? பார்த்திருந்தா பிடுங்கிருப்போமே. அப்ப அந்த 4 நிமிஷத்துக்குள்ள கன் எப்படி வந்துச்சு அவன்கிட்ட? ஒருவேளை சார் அவன் அதை ஒளிச்சு வச்சிருக்கலாமே. வெளியில கமௌண்டர்ஸ் இருந்தாங்கல்ல, அவங்க டியூட்டியை பார்த்துட்டு இருந்தாங்க, இல்ல கொசு அடிச்சிட்டு இருந்தாங்களா? சார் அவங்க 2 பேரும் இப்ப காணோம். எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் ஏதாச்சும் பண்ணிருக்கணும். இதுதான், இதேதான். அபிஜித் வெளியே இருக்கியா? இதோ இப்ப அனுப்புறேன். ஃப்ரெடி, பங்கஜ், அபிஜித் பாடி எடுத்துட்டு வந்திருக்கான், அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சார் அபிஜித் கட்டோரி டந்தாவுடைய பாடியை கொண்டு வந்திருக்கான். இங்க எதுக்காக? சாலுங்கி கடை மூடி இருக்கா? இல்ல சார், டாக்டர் சார் தான் இந்த பாடியை முதல்ல உங்ககிட்ட காட்ட சொன்னார். இல்லைன்னா நீங்க அவர் கழுத்தை பிடிப்பீங்களா? இப்படியா சொன்னா? சார். ஐ சி. இந்த சாலுங்கி பையில நான் இப்பவே வா, பார்த்து வா. இது கட்டோரியோட பிணம். என்னால கட்டோரியோட பிணத்தை பார்க்க முடியாது. இந்த சம்பவத்தினால என்னோட மானம் உங்களால ரொம்ப பறிபோயிருக்கு. நான் பார்க்க மாட்டேன். சார் நீங்க ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா நாங்க சலோங்கி சாருக்கு அனுப்பிடுவோம் அதை. சரி. அபிஜித், இவன் எங்க தன்னை சுட்டுக்கிட்டான்? அது வந்து செஸ்ட்ல சார். செஸ்ட் இல்லையா? ஆமா சார். ஏன் அங்க சுட்டுக்கிட்டான்? அது தெரியாது சார். எதுக்காக செஸ்ட்ல சுட்டுக்கிட்டான்? மனுஷன் தற்கொலை பண்ணணும்னா தலையில தானே சுட்டுக்கிடுவான், செஸ்ட்ல எப்படி சுட்டுக்குவான்? டே கட்டோரி, எல்லாரையும் மாதிரி தற்கொலை பண்ணும்போது ஏன்டா தலையில சுட்டுக்கிடல? கட்டோரி சொல்லு. கா கட்டோரி, எதுக்கு இந்த மாதிரி செத்த? நீ செத்து தொலைஞ்சி ஏமானத்தை வாங்கிட்ட. நீங்களும் கைய தட்டுங்க. கா கட்டோரி, எதுக்கு இந்த மாதிரி செத்த? நீ செத்து தொலைஞ்சி ஏமானத்தை வாங்கிட்ட. கா கட்டோரி, ஏமானத்தை வாங்கிட்ட. ஏன் செத்த இந்த மாதிரி? கட்டோரி 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 ஆனா ஏண்டா சித்ரோலே, மொத்த நாளும் அழுதுகிட்டே இருக்க, இப்ப நல்லா சிரிச்சு டான்ஸ் ஆடு. ஹர்பிஸ் டொங்காரா. இவன் எப்ப எங்க இருந்து வந்தான்? ஹர்பிஸ் இவனோட பணத்தை எடுத்துட்டு போயிட்டான். சார், பணத்தை எடுத்துட்டு அவன் என்ன பண்ண போறான்? டான்ஸ் ஆடுவான். இந்தா இப்படி ஆடுவான்ல. பொண்ணு. அந்த பொண்ணு எந்த பொண்ணு? சார், அது என் வண்டி சிக்னல்ல நின்னப்போ சார் ஏழைக்கு உதவி பண்ணுங்க, ஏதாவது தர்மம் பண்ணுங்க சார். சார், ஏதாவது கொடுத்தா என்ன, கேட்டா போக போறீங்க? இங்க பாருங்க, பிச்சை எடுக்கிறது நல்லது இல்ல. நல்ல ஆரோக்கியமா தானே இருக்கீங்க, ஏதாச்சும் வேலை பண்ணி சம்பாதிக்கிற வழியை பாருங்க. ஏதாவது கொடுங்க சார். என் பையன் 2 நாளா ஒண்ணு சாப்பிடல. நான் தான் சொல்றேன்ல, பிச்சை எடுக்க கூடாதுன்னு. அப்ப இந்தாங்க குழந்தை, நீங்களே புடிங்க, எனக்கு வேண்டாம். என் குழந்தை பட்டியா இருக்கு, என்ன பண்ற நீ? என்னால தாங்க முடியல. ஏய் நில்லு. ஏய், நான் அந்த லேடி பின்னாடி போயிருக்க கூடாது. என்ன பிரயோஜனம்? உலகத்துல இப்ப சின்ன சின்ன பசங்களுக்கு கூட தெரிஞ்சு போகும் சிஐடியை ஏமாத்திட்டு பணத்தை திருடிட்டு போயிருக்காங்கன்னு. எல்லாரும் சும்மா நின்னுட்டு ஃப்ளோரை அழுக்காக்காதீங்க. கண்ணீரை பாதுகாத்து வைங்க. போங்க ரத்தன் பவன், போயிட்டு அங்க போய் அழுங்க. 24 மணி நேரத்தை மறக்காதீங்க, புரியுதா? அதுக்குள்ள கேஸை சால்வ் பண்ணணும். சார், இவங்கள சந்தேகப்படுற மாதிரி அரண்மனையில எதுவுமே கிடைக்கல. ஆனா கண்டிப்பா உள்ள இருக்கவன் தான் செஞ்சிருக்கணும். சின்ன எஜமானியம்மா, எங்க இருக்கீங்க? எஜமானியம்மா,
இங்க 2 நாடோடி பொண்ணுங்க கலாட்டா பண்ணிக்கிட்டு ஒரு நிமிஷம் இருக்காங்க. இருங்க. நாடோடி பொண்ணுங்களா? அவங்க டான்ஸ் ஆடுவாங்கல்ல? ஒரு நிமிஷம். இங்கே 2 கொலை நடந்திருக்கு. உனக்கு டான்ஸ் வேணுமா? ஆ, போய் உட்காரு. நாடோடி பொண்ணுங்களா? இங்க ஏன் வந்தாங்க? வணக்கம். இங்க பாரு, வெறும் ஒரே ஒரு அடி தான் பட்டிருக்கு. ஒரே ஒரு அடி. ஒரே சீவுல தலைய தனியா எடுத்திருக்காங்க. மொத்த கழுத்தும் அப்படியே தனியா வந்திருக்கு. 14.8 இன்ச். இந்த மாதிரி சர்க்கிள்ல கழுத்து அறுக்கிறது ஈஸி கிடையாதுல்ல. வாள் இல்லாம இந்த மாதிரி கழுத்தை அறுக்கிறது முடியாத காரியம். இது இன்னொரு விஷயத்தையும் காட்டுது. அதாவது வாள் அவ்வளவு கூர்மையா இல்ல. அப்படின்னா வாள் கூர்மையாவே இல்லையா? இல்ல, இன்னொரு விஷயமும் இருக்கு. வாங்க நான் காட்டுறேன். இத மைக்ரோஸ்கோப்ல பாரு. ரத்தத்துல சின்ன சின்ன கரைகள் தெரியுது. இதுலயும் பாரு. இது இன்னொரு லேடியோடது. ஆமா, கரை இருக்கு. இந்த கரைனா துரு. இவங்க கழுத்துல துரு பிடிச்ச பீஸ் இருந்தது. வாள் பழைய வாளா இருக்கணும், அப்புறம் அது துரு பிடிச்சும் இருக்கணும். சரி, இந்த துரு எவ்வளவு பழசா இருக்கும்? துரு பிடிச்சிருக்கே, அதோட வயசை கண்டுபிடிக்கணும்னா 24 மணி நேரத்துக்கு மேல ஆகும். ஆனா நம்ம தலைக்கு மேல கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு 24 hours. சார் அடிக்கடி ஞாபகப்படுத்தாதீங்க சார், ரொம்ப பயமா இருக்கு. என்ன சார், நம்ம தலையிலே கத்தி தொங்குது? இப்போதைக்கு ஒன்னு தெரிஞ்சுக்கோ, இந்த வாள் பழசு. வாள் மட்டும் பழசு கிடையாது, இவங்களோட துணியும் பழசுதான். அப்படின்னா இவங்க போட்டிருந்த ட்ரெஸ் பழைய ட்ரெஸ்ஸா? ஆமா, கரெக்ட். ரொம்ப பழமையானது. அந்த துணியில ஃபங்கஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இது பல வருஷமா ஒரே இடத்துல வச்சிருந்திருக்காங்க. இங்க பாருங்க, இதுல புரோட்டோசோவா ட்ரேசஸ் தெரியுது. அது மட்டும் இல்லாம பாக்டீரியாவும் தெரியுது. இது பொதுவா இருட்டுலையும் மூளை முடுக்குலையும் தான் காணப்படும். புரோட்டோசோவா? ஆமா, இது என்ன? சிங்கிள் செல் யூனிசெல்லுலர் பாக்டீரியா. பழைய துரு பிடிச்ச வாள். சூரியன் கூட போக முடியாத அளவுக்கு இருள் சூழ்ந்த இடம். இந்த மாதிரி இடத்த அரண்மனையில கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். அங்க கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு குடவுன் இருக்கும். ஜெயவந்தி, சச்சினை கண்டுபிடிக்க சொல்லு. அந்த மாதிரி இடம் இருக்கணும். இல்ல சார், இங்க எல்லா இடத்துலையும் தேடியாச்சு. குடவுன் மாதிரி எதுவும் இல்லை. ஆ சார், கொஞ்ச நேரத்தில் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும். சரி சரி சார். எதுக்கு நிறுத்தணும்? முதல்ல நீ யாரு? எக்ஸ்கியூஸ் மீ, யாராவது எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு சொல்றீங்களா? என்னோட பெர்மிஷன் இல்லாம நீங்க எப்படி இங்க உள்ள வரலாம்? திறந்த வீட்டுல ஏதோ உள்ள நுழையிற மாதிரி இங்க உள்ள வந்து நிக்கிறீங்க. சொல்லுங்க, என்னதான் நடக்குது இங்க? ஐயோ ராஜகுமாரி, நீங்களா? தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்கம்மா. எங்க 2 பேரும் உங்களுக்கு டான்ஸ் ஆடுற பட்டனே ஆன்லைன் இருக்குது. ஒரு இடம் கிடைச்சிடக்கூடாது, அப்படியே ஆட ஆரம்பிச்சிருவீங்களா? ப்ரோக்ராம் எப்படி பண்ணணும்னு இன்னும் முடிவு கூட பண்ணல. இன்னும் எவ்வளவு டான்ஸ் ஆடணும், என்ன பண்ணணும்னு இன்னும் முடிவு கூட பண்ணல. அதுக்குள்ள ஆட ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல, அது நாங்க பணத்தை பத்தி எப்படி பேசுறது? இங்க கொலை நடந்திருக்கு. அதுவும் 2 கொலை. தலை வெட்டப்பட்ட 2 பாடி. அது
உங்களுக்கு பயந்து தான் நாங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். இல்லனா பணம் கிடைக்காமலாம் நாங்க டான்ஸ் ஆட மாட்டோம். இங்க 2 கொலை நடந்திருக்கு, நீங்க என்ன டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. ஐயோ கொஞ்சம் நில்லுங்க. நாங்க இந்த நேரத்துல எங்க போறது? எங்கயாவது போய் தானே ஆகணும். வாங்க ஓடில. இந்த பொண்ணு சரியா தான் சொல்றாங்க. லேட் நைட் ஆயிருச்சு, ஏரியாவும் ரொம்ப பயங்கரமா இருக்கு. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, இன்னைக்கு இங்கேயே தங்கிடுங்க, காலையில கிளம்பிடுங்க. ரொம்ப நன்றி. அட, இது என் கடமைங்க. சார். சரி சார். என்ன? சரி சார், இப்போ கிளம்புறோம். ஓகே. இங்கே பாருங்க, கொலைகாரனை பற்றி ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு, அதனால் போயாகணும். ஆனால் ஒன்று, இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் நாங்கள் வந்து போவோம். இன்னொரு விஷயமும் இருக்குது, இந்த கேஸ் ஃபுல்லாக சால்வ் ஆகாத வரை உங்கள்லேருந்து யாரும் வெளியே போகக்கூடாது, புரிஞ்சுதா? வாங்க வாங்க. இதுதான் உங்களுடைய ரூம். சார், சச்சின் சாருக்கு இது கிடைச்சிருக்கு. தியா மாயா ரூமுக்கு வெளியில இருந்துதா. என்ன இது இருக்கு? எங்களுக்கு கூட ஒன்றும் புரியல சார். இது எப்படி படிக்கிறது? இத கவனி. இரவு 12:30 மணி, இருட்டு தெரு. அந்தேர் கல்லி இது எங்க இருக்கு சார்? உடனடியா நாம போயிட்டு அந்த தெருவுல தேடி ஆகணும். சார், தியான் மாயா இங்க இருந்து வெளில போனது யாருமே பார்க்கல. அப்படின்னா அந்தேரி கல்லி இதுக்குள்ளதான் எங்கேயோ இருக்கணும், இதே அரண்மனையில. இருட்டு சந்துனா கண்டிப்பா அது குடோனா தான் இருக்கணும். அதை தான் இப்ப நம்ம தேடுறோம். சச்சினுக்கும் இஷிதாவுக்கும் தெரியல, அவங்க கண்ணு முன்னாடி தான் இருந்திருக்கு. சார், 9 மணி நேரத்துக்குள்ள இந்த கேஸை சால்வ் பண்ணி ஆகணும் சார். என்ன பண்றது? அங்க யாரும் இருக்காங்க. இவன் யாரு? இந்த நேரத்துல இப்படி மறைஞ்சு மறைஞ்சு எங்க போறாரு? நீயா? சார், வால் சார். வாளா? கொலையும் வாளால் தான் நடந்திருக்கு. அட, நீங்க யாரு? எதனா திருடுறதுக்கு வந்திருக்கீங்களா? இங்க ஆடல்காரங்க மாதிரி தெரியல. எல்லாரையும் கூப்பிட இருங்க. ஏய், சிஐடி நீதானா அது? ராஜாவோட பேரை சொல்லி பொம்பளைங்களெல்லாம் கொலை பண்றது? நான் யாரையும் கொலை பண்ணல. நான் யார் கழுத்தையும் அறுக்கல. நான் இந்த வாளை திருடி வெளியே விற்கிறதுக்காக எடுத்துட்டு போறேன் சார். அது என்னன்னா சார், என்னோட முன்னோர்கள் அந்த காலத்துல இருந்தே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அன்னைக்கு கொடுத்த சம்பளம் தான் இன்னைக்கும் கொடுக்குறாங்க சார். சார், குடும்பத்தை ஓட்ட முடியல சார். குழந்தைங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு இங்க இருக்கிற பழைய காலத்து பொருளை வெளியே கொண்டு போய் வித்துருவேன் சார். ஆனா கொலைலாம் பண்ண மாட்டேன் சார். சார், ரத்தத்தை பார்த்தாலே எனக்கு பயம் வரும் சார். நான் கொலை பண்ணல சார். சார், வால் துருவம் பிடிக்கல, ரத்த கரையும் இல்ல சார். அது இருக்கட்டும், இருட்டு சந்துனா என்ன? அது எங்க இருக்கு? சார், அது இதுதான். அங்கதான் நிக்கிறீங்க. சத்தியமா சார்? ஆமா, இதுதான். நல்லா தேடுங்க. குடோனுக்கு போற வழி கண்டிப்பா இங்க எங்கேயாவது தான் இருக்கும். ஐயா ஐயா, நான் எதுவும் கொலை பண்ணலையா. நான் கிளம்பிட்டா. சார், வாடா. சார் இங்க பாருங்க. ஓ, ரகசிய வழி எப்பவும் இப்படிதான் இருக்கும். கேபினெட்ல கூட ஓபன் ஆகும். இதெல்லாம் எடுங்க. உர்வி, இவனை ஜாகிரதையா பாத்துக்க. நாங்க உள்ள போயிட்டு வரோம்.
என்ன இடம் அது? இப்படி ஸ்மெல் அடிக்குது. சார் இங்க ரத்தக்கரை இருக்க. என்ன நடந்திருக்குன்னு புரியல சார். என்ன நடந்திருக்கு ஸ்ரேயா? பார்க்கலாம். ஸ்மெல் அடிக்குதா? ஈரப்பதம், அப்புறம் ரத்தத்தோட ஸ்மெல். சாலங்கியும் தாரிகாவும் சொன்னாங்களே, சூரிய ஒளி உள்ள போகாத இடத்துல தான் ராணியோட துணிங்கள்லாம் இருந்துதா, ஈரப்பதமும் இருந்துதான். அதுபடி பார்த்தா இந்த அலமாரில தான் இருக்கணும். சார் வாள். ரத்தக்கரையும் இருக்கு, துரு பிடிச்சிருக்கு. வேற ஏதாவது இருக்கா பாரு. சார் சார் என்னாச்சு? சார் சிலந்தி வலையிலயும் ரத்தக்கரை இருக்கு சார். அப்புறம் இத பாரு, சிலந்தி வலையில என்னவோ மாட்டி இருக்கு. ஒரு சின்ன பூச்சி மாதிரி தெரியுது. அதை எடுக்கலாம். நம்ம சீக்கிரமாவே சாலங்கி சாரை கூப்பிட்டாகணும். சார். அட என்னப்பா நீ இங்கெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு நடு ராத்திரி கூப்பிடுற ட்ரெஸ்ஸை கூட சேஞ்ச் பண்ணல. என்ன ஆச்சு இப்போ? சார் அழகா தான் இருக்கீங்க, டோன்ட் வரி. சார் நம்ம டிசிபி சார் இருக்காருல்ல, அவர் 24 மணி நேரத்துல இதை சால்வ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாரு. அப்படி பார்த்தா நமக்கு இன்னும் 6 மணி நேரம் தான் இருக்கு. அதனால தான் நேரம் காலம் பார்க்காம உங்களை கூப்பிட்டுட்டோம். மூட்டை முடிச்சோட இங்க வந்துட்டீங்களா, வரத்துக்கும் உங்களுக்கு டைம் கிடையாது. ட்ரெஸ் மாத்தவே நீங்க டைம் எடுத்துப்பீங்க. நான் என்ன பண்ணுவேன்? இது சிஐடியோட மான பிரச்சனை. பரவாயில்ல, 24 என்ன 12 மணி நேரத்துல முடிச்சு காமிக்கிறேன். சரி, உனக்கு என்ன கிடைச்சதுன்னு சொல்லு. சரி வாங்க போலாம். இந்த சிலந்தி வலையில ரத்தக்கரையும் இதுவும் இருந்தது. தாரிகா, நம்ம கடையை திறந்துரு. ஓகே சார். இது என்ன சார்? வால்ல இருந்த ரத்தக்கரை, அதோட சாம்பிள். இன்னும் எவ்வளவு நேரம் பாப்பீங்க சார்? கொஞ்சம் பொறுமையா தான் இரேன். உன் தலை மேல கத்தி தொங்குதுன்னு எனக்கும் தான் தெரியும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. இந்த ரத்தக்கரை யாரோ ஆம்பளையோடது. என்ன அந்த ரத்தக்கரை ஆம்பளையோடதா? ஆனா பெண்கள் தானே கொலை செய்யப்பட்டாங்க. தியா அண்ட் மாயா. ஒருவேளை இது கொலைகாரனோடதா கூட இருக்கலாம். இது என்னது? செடியில இருக்கிற பூச்சி. இது ஒயிட் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே பயங்கரமானது. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள மொத்த வயலையுமே இது அழிச்சிடும். அதுவும் முக்கியமா சொல்லணும்னா காட்டன் ஃபீல்டையே அழிச்சிடும். இங்க பாரு. ஓ, கொலைகாரன் ஒரு விவசாயியா இருப்பானோ? காட்டன் ஃபீல்டு. அப்படின்னா நீங்க எல்லாரும் என்ன சொல்ல வரீங்க? நீங்க ஆர்டிஸ்ட் இல்ல, சிஐடி ஆபீசர்ஸ். அப்போ இதெல்லாம் டிராமாவா? அந்த ஆபீசர்ஸ் போனதும் நீங்க இங்க வந்திருக்கீங்க.
அப்படின்னா நீங்க எங்களை கண்காணிக்கிறீங்களா? பண்ண வேண்டிய கட்டாயம். கொலைகாரனை கண்டுபிடிக்கணும்னா இதெல்லாம் பண்ண வேண்டிய கட்டாயம். அப்படி பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க. அப்படின்னா கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா. யார் அது? வேற யாரும் இல்ல, இப்பதான் அவனோட காட்டன் ஃபீல்டு அழிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம அவன் இப்போ நமக்கு நடுவுல தான் இருக்கான். மிஸ்டர் மதன், இப்ப கதையை நீங்க கண்டினியூ பண்றீங்களா இல்ல நான் சொல்ல வைக்கட்டுமா? மதன், நீயா? ஏன் இப்படி பண்ண? இந்த மாளிகை ரத்தன் பவன், இந்த இடம் வந்து ராஜா தானத்வாலோட சொத்தே கிடையாது. எங்க முன்னோர்களோட சொத்து. அதை பறிச்சிருக்காங்க. அதனால நான் முடிவெடுத்திருந்தேன், என்ன ஆனாலும் சரி என் சொத்தை திரும்ப அடைஞ்சே தீருவேன். தியா அப்புறம் மாயாவை எதுக்காக கொண்ட? ஏன்னா அவங்க 2 பேரும் ஹாஷிமாவோட ஹோட்டல்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாங்க. அவங்கள கொன்னுட்டு நான் ஹாஷிமாவை விரட்டுறதா இருந்தேன். அதோட ராஜா தானத்வாலோட கதைய உண்மையாக்கலாம்னு நினைச்சேன். அப்படின்னா நீ எப்பவுமே யூஎஸ்க்கு போகல. நீ என்ஆர்ஐ கிடையாது, அப்புறம் இன்வெஸ்டரும் கிடையாது. சொத்துக்காக நீ 2 அப்பாவிகளோட உயிரை எடுத்திருக்க. சொத்து உனக்கு கிடைச்சிடும். ஆனா இந்த அரண்மனை இல்ல, ஜெயில இருக்கிற செல்லு. சார், 24 மணி நேரத்தில் இந்த கேஸை நம்ம சால்வ் பண்ணிட்டோம் சார். என்னடா ஓகேவா? சில சமயங்கள்ல நாம தப்பு செஞ்சிடறோம். ஆனா என்னால நம்பவே முடியல, நான் எப்படி இவ்வளோ பெரிய முட்டாள்தனத்தை பண்ணி இருக்கேன்னு. கேஸை நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். டிசிபி என்ன வேணா சொல்லட்டும், ஆனா 24 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு தானே இருக்கோம். ஆனா தயா, கட்டோரி டம்டாவோட பாடி திடீர்னு காணாம போனதுக்கு சிஐடி மேல ஒரு பழி வந்துச்சுல, அதுக்கு முழு காரணமும் நான் தான். அபிஜித், இவ்வளவு யோசிக்காத. இத பத்தி நாம பேசவே வேண்டாம். இல்ல தயா, அவன் கிட்ட எப்படி அந்த ரிவால்வர் வந்துச்சு? இல்ல, அவனோட பாடி திடீர்னு காணாம போயிருக்கு. இந்த ஹர்பிஸ் டுங்காரோட எண்ணம் தான் என்ன? சார், அவ என்ன எதுவா கூட இருக்கலாம், ஆனா நாம சக்சஸ் பண்ண விடக்கூடாது. சரியா சொன்ன. இந்த பாரு, நீ இவ்வளவு யோசிக்காத. சரியா? நாம இவங்களையும் சமாளிச்சிடலாம். அதான் நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கோம்ல. தயா, புரியுது. ஆனா இதனால நம்மளுக்கு பிற்காலத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தோணுது. கிறிஸ்டோப், எமர்ஜென்சிக்காக ஏசிபி சார் கொடுத்த நம்பர் தானே இது? ஹலோ ஹலோ, ஆஃபீஸர் தயா? யா, ஸ்பீக்கிங். ஐ எம் ஆஃபீஸர் கிறிஸ்டோஃப், உங்கள் ஏசிபி சாரோட கான்டாக்ட். யா, கிறிஸ்டோப். யா, எல்லாம் ஓகே தானே? ஏசிபி சார் இப்போ எங்கே இருக்காரு? ஒரு நியூஸ், அது உங்களுக்கு தலைவலியை கொடுக்கலாம். எங்களுக்கு இன்னைக்கு ஹர்பீஸை பற்றி தெரிய இருந்தது. ஆனா என்ன? கிறிஸ்டாஃப், ப்ளீஸ் சே சம்திங். 24 ஹவர்ஸா சார் எங்களால காண்டாக்ட் பண்ண முடியல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அவர் நல்லா இருக்காரா? கிறிஸ்டா, ப்ளீஸ் ஏதாவது பேசுங்க. we are waiting for your reply. இல்லை, சொல்லப்போனால் இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு கூட தெரியாது. அவர் இப்போ அவரோட ரூமில் இல்லை. அதோட அவரோட ரூம், நான் எப்படி உங்ககிட்ட சொல்கிறது, ஏதோ ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு. ஏசிபி பிரத்யுமன் கூட நடந்திருக்கு.